காரியம் நடக்குது. ஒரு திருமண காரியம் நடக்கும்போது திருமணம் இப்படிதான் நடத்தணுங்கிறது எந்த ஊழியக்காருக்கும் தெரியாது. இப்போ கவனிங்க, வார்த்தையை கவனிங்க. நான் விக்கிரகத்தை வழிபட்டு கொண்டு இருந்ததான ஒரு மனிதன். இப்போ நான் யாரா மாற போறேன் அப்படின்னா, இயேசுவை என்னுடைய சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, நான் அவரை பின்பற்றுகிறேன், நான் ஊழியக்காரனா மாறிட்டேன். இப்போ வேதத்துல திருமணம் எப்படி பண்ண வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது சொல்லல. வேதத்துல இப்படிதான் திருமணம் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லல. ஆனா நான் எதுல இருந்து வந்தேன் அப்படின்னா, விக்கிரகத்தை வழிபட்டு கொண்டு இருந்ததான என்ன மாற்றினார். இப்போ அதுல எப்படி திருமணம் நடந்துச்சு அப்படின்னா, தாலி எடுத்து கொடுத்து பண்ணுகிற திருமணம் நான் பார்த்து வந்தேன். இப்போ ஊழியர் என்ன பண்றாரு, ஏன்னா இந்த குடும்பம் சபையை விட்டு போயிருச்சுன்னா தசம்பாகம் வராது, இந்த குடும்பம் போயிடுச்சு அப்படின்னா காணிக்கை வராது, எதுவுமே வராது. அப்போ அவர் உடனே சொல்லுவாரு, உங்க விருப்பம், சபைக்குள்ள எதுவும் பண்ணாதீங்க, உங்க விருப்பம், நீங்க தாலி கட்டிக்கிறீங்களோ எதை வேணா பண்ணிக்கலாம், நீங்க உங்க விருப்பம், நீங்க பண்ணிக்கங்க, அதை பத்திலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அநியாயம் பண்ணுகிறார்கள், வேதத்தை அநியாயம் பண்ணுகிறார்கள். அரையும் குறையும் வேதத்தை படிச்சுக்கிட்டு, அரையும் குறையும் வேத வசனங்களை கற்றுக்கொண்டு, அரையும் குறையும் எல்லாத்தையும் பண்ணிக்கின்னு 4 பேருக்கு போய் முன்னாடி நான் பாஸ்டர், ரெவரண்ட், பிஷப்பு, ரெவரண்ட், டாக்டர்னு வச்சுன்னு பேர் வச்சுக்கின்னு உட்காந்திக்கின்னு அவரை கணம் பண்ணணும். அவருக்கு என்ன வேதத்தை பற்றி தெரியுன்றதே தெரியல எனக்கு. இப்படிதான் திருமணம் பண்ண வேண்டும் என்று வேதத்தில் சொல்லியிருக்கா, தாலி கட்ட வேண்டும் என்று வேதத்தில் திருமணம் சொல்லியிருக்கா. இதில் ஒரு வசனத்தை எடுத்துக்கிறது நம்ம ஆண்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னா, எபிரேயர்லேருந்து ஒரு வசனம், தூக்கு நூல் சீக்கிரத்தில் அறாது. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 4வது வசனம், விவாகம் யாவருக்கும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசப்படாததாயும் இருப்பதாக அப்படின்னு சொல்லியிருக்கு. இது ஒரு வசனத்தை எடுத்துக்கிறது. நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு இப்படி தான் திருமணம் நடத்தணும், இப்படி தான் தாலி கட்டணும், இப்படி தான் செய்யணும் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. எந்த விதத்தில் எப்படி போட்டிருக்கு, இப்படி தான் பண்ணணும், தூக்கு நூல் சீக்கிரத்தில் அறாது, இப்படி நிறைய சொல்லப்பட்டிருக்கு. எப்படி எனக்கு புரியல. எனக்கு இப்படி தான் திருமணம் பண்ணணும் அப்படிங்கிறது வேதத்தில் சொல்லப்படலை. அரசு முறைப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், திருமணத்தை ரிஜிஸ்டர் பண்ணணும். வேதாகமம் நம்மளுடைய கரங்களை முதல் மனைவிக்கு கணவனுக்கு ஒரு கிஃப்டாக கொடுக்கணும், அவ்வளவுதான். தாலி கட்டணும்னு வேதத்தில் எங்கே சொல்லியிருக்கு? இந்த அரையும் குறையும் படிச்சுட்டு அரையும் குறையும் இருந்துட்டு அப்போ நீங்களும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? இங்கே அப்படி தான் காமிக்கிறாரு எசேக்கியேல், அப்படி தான் சொல்கிறார், பரிசுத்தத்திற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசத்தை காண்பி அப்படின்றாரு. அப்போ நம்ம எப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை காண்பிக்கணும் என்பதை நீங்கள் சிந்திச்சு பாருங்க. ஓய்வு நாளில் அசட்டை பண்ணப்படுறது, வேதத்துக்கு அநியாயம் பண்ணுறாங்க. யாரு? ஆசாரியர்கள். யாரு? போதகர்கள், சபையில் இருக்கிற போதகர்கள். இப்போ யாரால ஓட்டையாகுது? இவங்களால ஓட்டையாகுது. யாரால? போதகரால, ஆசாரியர்களால ஓட்டையாகுது தேசம் ஓட்டையாகிக்கொண்டே இருக்கிறது. யாரால அப்படின்னா ஆசிரியர்களால, ஆசாரியர்களால, போதகர்களால, மெய்ப்பரால. 4 வசனம் தெரிஞ்சிருச்சு, 4 வாட்டி பைபிள் படிச்சாச்சு, நானும் ஊழியக்காரன், நானும் ஊழியம் செய்ய போகிறேன், அவ்வளவுதான். நம்மளாம் அதிகமாக நினச்சி என்ன செய்யறதில்லை அப்படின்னா, கவனமாக கவனிக்கிறதில்ல, கவனமாக பார்க்கறதில்ல, கவனமாக தியானிக்கிறதில்ல, கவனமாக எதுவும் செய்யறதில்ல. எதை என்றால் வேத புத்தகத்தை தியானிக்கிறதில்ல, பேசுகிற வசனங்கள் சரியா தவறா என்றது நிதானமாக கவனிக்க தெரியல. அப்போ வேதத்துக்கு அநியாயம் செய்து விட்டார்கள். யார் அநியாயம் செய்தது? ஆசாரியர்கள் அநியாயம் செய்து விட்டார்கள். வேதத்துக்கு பரிசுத்தத்துக்கும் அசுத்தத்துக்கும் வித்தியாசம் காண்பிக்கல. தசமபாகம் அதிகமாக கொடுக்குறவர் லேட்டாக வந்தார்னா கேட்க மாட்டார் பாஸ்டர். தசமபாகம் கொடுக்கலன்னா அப்போ அன்னைக்கு ஃபுல்லாக அதுதான் பிரசங்கமே. வேதத்தின் வார்த்தைகள், மகத்துவங்கள் ஏராளமானது. என்னைக்காவது உங்க ஊழியரை பார்த்து, பாஸ்டர், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துக்கும் 2வது வசனத்துக்கும் இடைப்பட்டதுல என்ன நடந்தது, எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுக்க முடியுமான்னு எந்த விசுவாசியாவது உங்க ஊழியரை பார்த்து கேள்வி கேட்டது உண்டா? கேளுங்க. பாஸ்டர், இதனுடைய அர்த்தங்கள் என்ன? 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது, வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வானமும் பூமியை எப்படி ஒழுங்கினமா போச்சுன்னு கேட்டது உண்டா? கேளுங்க. உங்க ஊழியருக்கு வேத அறிவு, வேத வசனம், ஆசாரியனுடைய உதடுகளில ஜனங்கள் எதிர்பார்க்க கூடியது இருக்கா என்பதை யோசித்து பாருங்க. ஜனங்கள் எதிர்பார்க்கிறாங்க.
ஆனால் சத்தியத்தை பிரசங்கம் பண்ண வந்தாச்சுன்னா அவர் அடுத்த நாள், அடுத்த வாரம், அடுத்த மாதம் சபையிலே சேர்க்கக்கூடாது. ஏன்னா தெளிவாக வந்து பிரசங்கிச்சுட்டா ஜனங்க அவங்க பின்னாடி போயிடுவாங்களாம். கேவலமாக இருக்குது. பணம் பணம் பணம்னு அடிச்சுக்கின்னு ஊழியர் பிரசங்கிக்க வராருன்னா அந்த ஊழியருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையே ஆவியானவர் அவரோடு பேசி இடைப்பட்டிருக்கிறார். அவர் பிரசங்கிக்கிறார், அவர் கொடுக்க வேண்டியதை கொடுத்து தானே ஆகணும். ஆனால் இவர் வந்து பேசிட்டாருன்னா, சத்தியம் போயிருச்சுனாக்கா, சத்தியம் சொல்லிட்டாருன்னா அவ்வளோதான். அவர் என்ன அப்படின்னா அடுத்த நிமிடங்கள், அடுத்த காரியங்கள் அவர் சபைக்குள்ளே சேர்க்க மாட்டாங்க. எத்தனையோ இடத்துல நான் போய் பிரசங்கிட்டு இருக்கிறேன். சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், அடுத்த முறை நான் உங்களை அழைப்பேன்னு கூப்பிட்டது. அடுத்த முறை என்றாலே நான் யோசித்து விடுவேன். எனக்கு ஆண்டவர் சொல்லிடுவார், இதுக்கப்புறம் அவங்க கூப்பிட மாட்டாங்க. கிளியர் ஆவியானவர் சொல்லிடுவாங்க, வர்ற கூப்பிடவே மாட்டாங்க. ஒருத்தரும் சரி கூப்பிட மாட்டாங்க. அப்போ கவனமாக கவனிங்க. ஆசாரியர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? அநியாயம் பண்ண. இன்னைக்கும் அநியாயம் பண்ணுறாங்க. வேதத்தில் தங்களுடைய மாமிசத்தில் ஏற்படுகிற ஒரு ஒரு விஷயங்களையுமே மக்களுக்கு சொல்லி கொடுக்கறது. இதில் இன்னொன்று கவனிங்க. இந்த லென்த் டேஸ் வந்துருச்சு அப்படின்னா 40 நாள் உபவாசம் இருக்க சொல்கிறாங்க. வேதத்தில் சொல்லியிருக்கா? நீயோ உபவாசிக்கும் பொழுதுன்னு தான் சொல்லியிருக்கு. இயேசு கிறிஸ்துவே மலை பிரசங்கத்தில் சொல்லியிருக்கிறார். லென்த் டேஸில் 40 நாள் உபவாசம் இருன்னு ஆண்டவர் சொன்னாரா? நான் என்னுடைய துக்க நாள் வரப்போகுது, நான் என்னை சிலுவையில் அறைய போகிறாங்க, அதுக்காக நீங்கள் 40 நாள் வந்து உபவாசம் இருக்கணும், ஃபாஸ்டிங் இருக்கணும், சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா? சொல்லலையே. ஆனால் இங்கே 40 நாள் ஃபாஸ்ட்டு சொல்லிட்டார். 40 நாள் சபையில் சொல்லிட்டார், 40 நாள் ஃபாஸ்டிங், யாரும் சாப்பிடக்கூடாது, வந்துடணும். வேதத்தில் சொல்லி கொடுத்ததை சொல்லி கொடுயா. உன் மாமிசத்தில் தோன்றதை ஏன் சொல்ற? நீ யாரையா உன் மாமிசத்தில் தோன்றதை மக்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு? என் மகாராஜா இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி வாங்கின சபைக்கு இப்படிதான் இருக்கணும்னு யாரையா சொல்லி கொடுத்தது உனக்கு? 40 நாள் உபவாசம் இருக்கணுமா? எந்த வேதத்தில் இருக்குது? மோசே 40 நாள் இருந்தாரு, இயேசு கிறிஸ்து 40 நாள் இருந்தாரு. எதற்காக அவர்கள் இருந்தார்கள்? ஆனா இன்னைக்கு மக்களை இது மூலியமா, லென்த் டேஸ் மூலியமா அவங்க 40 நாள் இருக்கட்டுமே, ஏன் வேற நாள்ல வை, ஏன் வேற மாசத்துல வை. என்னங்க உங்களுக்கா தோணுச்சுன்னா நீங்க செய்வீங்களா? ஓட்டை யாரால ஆகுதுன்னா இப்படிப்பட்ட போதகர்கள் இருக்கிறதுனாலதான் ஓட்டை ஆகிறது. அரையும் குறையும் வேதத்தை படிச்சுங்கன்னு, அரையும் குறையும் வேதத்தை கற்றுக்கொண்டு, நானும் பாஸ்டர், நானும் ரெவரண்ட், நானும் பிஷப்பு, என்னன்னு புரியல மக்களே, புரியல. வேதத்தில் எங்கேயுமே 40 நாள் உபவாசம் இருன்னு சொன்னதே கிடையாது. இதில் வேற 40 நாள் கவுச்ச சாப்பிடக்கூடாதான். பாஸ்டர் சொல்லிட்டாராம், கவுச்ச சாப்பிடாதீங்க. எங்கள் பாஸ்டர் சொல்லிட்டாரு. எங்கள் பாஸ்டர் 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறார். இருக்கட்டும், உங்கள் பாஸ்டர் தானே இருக்கு சொன்ன, உங்கள் பாஸ்டர் தானே இருக்கணும்னு சொன்னார், உங்களை இருக்கணும்னு சொல்லலையே. இன்னைக்கு அதிகமாக மாமிசத்தில் தோன்ற விஷயங்கள் அதிகமாக கற்றுக் கொடுக்குற போதகர்களுக்கு அதிகம். வேத வசனத்தில் இப்படி இருக்கு சொல்லி கொடுத்து கற்றுக் கொடுத்து இப்படி நடக்கணும், நடக்க வைக்கணுங்கிறது கிடையாது. இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் வாழணும், கோபப்படாதீங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இது பாஸ்டர் சொல்லி கொடுத்தாரா? எங்க பாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு. இதை சொல்லி கொடுத்தாரு. 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்து இதை சொல்லி கொடுத்தாரு. ஆனா கோபப்படாத அப்படிங்கிறத இதை சொல்லி கொடுக்கல. வைராக்கியமா இரு அப்படிங்கிறது, வைராக்கியமா இருக்காது அப்படிங்கிறது அதை சொல்லி கொடுக்கல. எதை சொல்லி கொடுத்துனுங்கிறார்? எதையோ கற்றுக் கொடுக்குறாங்க. 40 நாள் ஃபாஸ்டிங்கு, திருமணம் எப்படி நடத்துறது, ஞாயிற்றுக்கிழமை. இப்போ ஒரு நாங்கள் எல்லாம் இருந்த நாட்கள் எல்லாம் ஈவினிங் சர்வீஸ் கிடையாது. அதே மாதிரி காலையில் 9 மணி சர்வீஸ்னால் 9 மணி தான். எங்களுக்கு வேலை 1000 இருந்தாலும் சரி, நாங்கள் லீவு போட்டுட்டு தான் வந்து, நான் சொல்லுகிறது 96, 95 இருக்கிற நாட்கள் எல்லாம் சொல்லுது. 95, 96 இந்த நாட்களிலெல்லாம் வேலைக்கு போகிறோம் அப்படின்னா வேலை கேட்கும் போதே ஒரு வார்த்தை சொல்லிட்டு தான் போவோம். ஞாயிற்றுக்கிழமை லீவு கொடுக்கறதா இருந்தால் நாங்கள் வேலைக்கு வரோம், இல்லைன்னா வரமாட்டோம். ஏன்பா? சர்ச்சைக்கு போகணும். காலையில் சர்ச்சைக்கு போகணும், சாயங்காலம் சாப்பிட்டு வீட்டில் தூங்க மாட்டோம். சாயங்காலம் ட்ராக்ஸ் எடுத்துக்கிட்டு, ட்ரம் எடுத்துக்கிட்டு கிராமங்களுக்கு சுவிசேஷம் செலக்களை கிளம்பிடுவோம். அப்படி தான் நாங்கள்லாம் வளர்க்கப்பட்டோம். இன்றைக்கி எப்படி இருக்குது தெரியுங்களா? இன்றைக்கி இருக்கிற சபை எப்படி இருக்குது தெரியுங்களா?
காலையில் ஒரு 6 மணி சர்வீஸ், 5 மணி சர்வீஸ், அதை முடித்த உடனே பெருமையாக பேசிக்கிறது. காலையில் 5 மணிலேருந்து 7 மணி 8 மணி வரைக்கும் எங்கள் சபை முதல் சர்வீஸு, 2வது சர்வீஸும் 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் சர்வீஸு. அடுத்தது இதெல்லாம் எப்படி எதுக்கு அப்படின்னா வேலை செய்ய போகிறாங்களே அவங்களுக்காக அந்தந்த டைமில் வந்து அவங்கவுங்க பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ இருக்கிறது மாறல, வேத புத்தகம் மாறல. ஆசாரியர்கள் பரிசுத்தத்துக்கும் அசுத்தத்திற்கும் வித்தியாசத்தை காமிக்கல. இப்படி தான் திருமணம் பண்ணணும். மாலை போட்டு திருமணம் பண்ணுறது நம்ம வேதம் சொல்லி இருக்கா? அதுதான் கேள்வி. வேதத்தில் சொல்லாததை செய்ய வைக்கிறது யாரு? வேதத்தில் இருக்கிறத செய்ய சொல்ல வைக்கிற இடத்துக்கு நீங்க ஏன் போக மாட்டிக்கிறீங்க? அதுதான் கேள்வி. அப்போ ஓட்டை யாரால மாறிச்சு அப்படின்னா ஆசாரியர்களால ஓட்டை வந்துருச்சு. எந்த ஆசாரியர்கள் அப்படின்னா இந்த வேதத்துக்கு அநியாயம் செய்கிற ஆசாரியர்கள். நிறைய வேத வசனத்தை தனக்கு கற்றுக்கொண்ட மாதிரி, தனக்கு ரொம்ப தெரிஞ்ச மாதிரி ரொம்ப தென்னாவட்டா பேசுறது, ரொம்ப நக்கலா பேசுறது. பிரசங்கத்துல சரி, சபையிலையும் சரி, 2-3 டிகிரி படிச்சுட்டு இருக்கிறாரு, பைபிளை PhD படிச்சுட்டு இருக்கிறாரு, PhD முடிச்சுட்டு இருக்கிறாரு, MD முடிச்சுட்டாரு, எல்லாம் முடிச்சுட்டாரு. அவருக்கு 2 கொம்பு முளைச்சிருச்சு. MD முடிச்சாச்சுன்னா 2 கொம்பு முளைஞ்சிருச்சு. என்ன டாக்டர், இதுல வேற டாக்டருக்கு படிக்கிற, ஈப்ரு படிக்கிறேன், கிரீக், என்ன படிச்சு என்ன பிரயோஜனம்? என்ன கற்றுக்கொண்டீங்க? என்ன கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்கன்றது தான் புரியல எனக்கு. நீங்க டாக்டருக்கு படிச்சேன்றீங்க, படிச்சுட்டு நீங்க எப்படி வாழ்றீங்க? எப்படி மக்கள் மத்தியில பிரதிபலிக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. அப்போ 2வது பரிசுத்தத்தை குலைச்சலாக்குறாங்க, ஓய்வு நாளை குலைச்சலாக்குறாங்க, ஓய்வு நாளை அசட்டை பண்றாங்க. 9 மணி சர்வீஸ்னா கரெக்டா பாஸ்ட் 8:40 8:45 உள்ள ஆஜராயிரணும். இந்த 9 மணிக்கு வர்றது, இந்த 9:15 வர்றது, இந்த 9:30 போறது பிரசங்கியார் தப்பு இல்லை. பாஸ்டர் நீங்க எப்போ வேணா வாங்க. இந்த பாஸ்டர் சொல்றது, பாஸ்டர் நீங்க எத்தனை மணிக்கு வேணா வாங்க, சர்வீஸ் வந்து 9 மணிக்கு ஆரம்பிக்கும், நீங்க 10 மணிக்கு வந்தா கூட பரவாயில்ல, 10:15 தான் செய்தி. பொல்லாத ஊழியக்காரர்களே, சட்டம் ஒண்ணுதான், விசுவாசிகளுக்கும் ஒண்ணுதான், பிரசங்கிக்க வருகிற பிரசங்கியாருக்கும் ஒண்ணுதான். மாத்துறது இது ரொம்ப தூரத்துல வராத. நாங்க கிட்டத்தட்ட ஒரு இடத்துக்கு செய்தி கொடுக்க போறோம். நான் இன்னொருத்தங்க போறோம் செய்தி கொடுக்க, ரொம்ப தூரம் போறோம். எத்தனை மணிக்கு சர்வீஸ் அப்படின்னு கேட்குறேன். எனக்குள்ள இருக்கிற பழக்கம், எனக்கு இருக்கிற பழக்கத்தை என் ஆவியானவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தது. என் தேற்றரவாளர் சத்திய ஆவியானவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தது. ஒரு இடத்துக்கு நாங்கள் செய்தி கொடுக்க போறோம். எத்தனை மணிக்கு அங்கே இருக்கணும்? ஷார்ப்பா 6 மணிக்கு இருக்கணும். எத்தனை மணிக்கு சபை ஆராதனை ஸ்டார்டட்? 6 மணி. நான் வீட்டிலேருந்து கிளம்பினது 3 மணி. கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். அவ்வளோ தூரத்துக்கு போகிறேன். அப்போ போகும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு 5:45 ரீச் ஆகிட்டேன். எங்கே நான் இருக்கிற ஒரு இடம், போகிறது இன்னொரு இடம். கிட்டத்தட்ட ஒரு 100-150 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற அந்த ஊருக்கு 3 மணிக்கு ஏஞ்சி 5:45 போயிட்டேன். அந்த ஊழியக்காரரு அப்போ தான் ஏஞ்சாரா, அப்போ தான் ரெடி ஆகிறாரான்னு தெரில. வேதத்துக்கு அநியாயம் செய்கிறோம் ஊழியர்கள் ஏராளமான பேர். இன்னொரு இடத்துக்கு செய்தி கொடுக்க போகிறேன். உங்கள் சபை எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு? ஃபஸ்ட்டு சர்வீஸ் 5 மணின்னாங்க. சேம் அதே தான். எந்த இடமா இருந்தாலும் சரி, மக்கள் வர்றதுக்கு முன்னாடி பிரசங்கியார் அங்கே போய் நின்றுடணும். இப்போல்லாம் ஒரு புது ட்ரெண்ட். பரவாயில்ல, நீங்கள் வாங்க, பரவாயில்ல. இவர் யாருங்க பரவாயில்லன்னு சொல்கிறதுக்கு? நீதி உள்ள நியாயாதிபதியாகிய மாமன்னர் மகாராஜா ஒரு நாள் வெளிப்படுவார், அப்பொழுது தெரியும். இன்னும் இருக்கு, ஏராளமாக இருக்குது. அநியாயம் பண்ணுற ஊழியர்கள், ஆசாரியர்கள் ஏராளம். மைக்கு கிடைச்சிருச்சுன்னா கண்டதை பேசுறது, கண்டதை பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, என்னென்னவோ நடக்குதுங்க. உறவுகளை வந்து என்னென்னவோ சொல்லி, என்னென்னவோ பேசி, என்னென்னவோ சொல்லி கொடுக்குறாங்க. இன்னைக்கு தேசம் ஓட்டையாகிட்டு இருக்கு. தேசத்தில் அழிவு வர்றதுக்கு காரணமே இவங்களால தான். இந்த தீர்க்கதரிசியாலையும் இந்த ஆசாரியர்களாலையும் தான் இன்னைக்கு தேசம் அழிக்கப்படுறதுக்கு, மக்கள் பூகம்பமும் சுனாமியும்
பில்டிங்லாம் இடிஞ்சு விழுகிறது, அங்கங்கே ஆக்சிடென்ட் ஆகுறது, கொள்ளை நோய் வர்றதுக்கு காரணமே இவங்களால தான் நடக்குது. வேதம் தெளிவாய் சொல்லி இருக்குது. உங்கள் முன்னாடி ஏதோ பிட் அடித்து பேசுறது இல்லை. எனக்கு ஆவியானவர் சொல்லி கொடுக்குறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். எழுதி வச்சு பேசலை, கர்த்தருடைய வேத வசனத்தை தான் பேசுகிறேன். அப்போ நடக்கிற ஒரு நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது ஆசாரியர்கள் வேதத்தை என்ன செய்கிறார்கள்லாம் அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால தான் தேசத்தில் என்ன உண்டாகுது அப்படின்னா கொள்ளை நோய்கள் உண்டாகுது. யாரால? இவங்களால. இவங்க ஒழுங்காக வேதத்தை கற்றுக் கொடுத்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன், கவனிங்க. ஆசாரியர்கள் என் வேதத்துக்கு அநியாயம் செஞ்சார்கள்னு இருக்கு இல்லையா? இது அப்படியே நீங்கள் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சமாரியனை பற்றி இயேசு கிறிஸ்து ஒரு வாமையாக சொல்கிறார். ஒரு கல்லர்கிட்ட அகப்பட்டு அடிப்பட்டதான ஒரு மனிதன் கிடக்கிறான். அந்த வழியா யார் வர்றது? ஒரு ஆசாரியன் வர்றான். அந்த வழியா யார் வர்றது? ஒரு லேவியனும் வர்றான், ஒரு ஆசாரியனும் வர்றான். அந்த இடத்துக்கு இன்னொருத்தன் யார் வர்றது? சமாரியனும் வரான். இவனுங்க 2 பேரும் செய்ய வேண்டிய வேலையை தெரியாத ஒரு நபராகிய சமாரியன் செய்யறான். இந்த 2 பேருக்கும் பழைய ஏற்பாட்டில் லேவியராகமோ என்ன ஆகமத்தெல்லாம் நீங்க நிறைய படிச்சீங்கன்னா, அந்த ஒரு புத்தகத்தையும் படிச்சீங்கன்னா அழகாய் சொல்லியிருப்பாரு. லேவியன் என்ன செய்யணும், ஆசாரியன் என்ன பண்ணணும். இந்த மாதிரி இருக்கிறவனை யார் கூட்டிட்டு வந்து பார்க்கணும்? ஆசாரியன் தான் பார்க்கணும். ஆசாரியன் கண்டு கொள்ளாமல் போய்விட்டான், லேவியனும் கண்டு கொள்ளாமல் போய்விட்டான். அநியாயம் நடக்கிறது, அக்கிரமம் நடக்கிறது. என்னோடு கூட சேர்ந்து இன்னொரு புத்தகத்தை வாசிங்க. என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். மல்கியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், பாருங்க. ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளினுடைய கர்த்தரின் தூதன். அப்போ மல்கியாவில் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, எசேக்கியேல்ல இப்படி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு இருக்கிற போதகர்கள் ஏன் வாயில வேத அறிவின் வசனங்கள் ஏன் இல்லை? ஏன் இல்லை? கர்த்தர் அழைத்துட்டார் அப்படின்னா, மறுபடியும் சொல்றேன், கர்த்தர் அழைத்தாரு அப்படின்னா படிப்பறிவே இல்லை, வாசனையே இல்லை. ஒருவனை கர்த்தர் அழைக்கிறாரு அப்படின்னா என் தேற்றரவாளராகிய சத்திய ஆவியானவர் அவருடைய ஞானத்தை தந்து செயல்படுத்துவார். அப்போ ஆசாரியனுடைய உதடுகளில அறிவையும் வேதத்தையும் தேடுறாங்க. இன்னைக்கு உங்க ஊழியர் எவ்வளவு வேத அறிவுள்ளவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் சிந்திச்சு பாருங்க, கேளுங்க. நிறைய ரகசியங்கள் வேதம் கடலை விட மிகப்பெரிய ரகசியங்கள் அடங்கியிருக்கு. நான் முன்பு சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்திற்கும் 2வது வசனத்துக்கும் இடைப்பட்டது நடந்தது என்ன, அதுக்கு ஆதாரம் எங்க இருக்கு அப்படிங்கிறத உங்க ஊழியர்கிட்ட கேளுங்க. ஆசாரியர்கள், போதகர்னு சொல்றாரு இல்லையா, அவர்கிட்ட கேளுங்க என்ன சம்பவம் நடந்தது என்று கேளுங்க. இல்லை என்றால் திரையில தெரிகிற நண்பருக்கு கால் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோட இருந்து பெரிய காரியம் செய்வார். 2வது ஒரு நபர், ஆசாரியர்களால தேசம் ஓட்டையாக மாறிவிட்டது. 3வது ஒருவர் இருக்கிறார், ரொம்ப முக்கியமானவர். அவரை பாருங்க. 27வது வசனம் பார்த்தீங்கன்னா, அதன் நடுவில் இருக்கிற அதன் பிரபுக்கள் இறை கவ்வுகிற ஓநாய்கள் போல் இருக்கிறார்கள், அநியாயமாய் பொருட்களை சம்பாதிக்கிறதற்கு ரத்தம் சிந்துகிறார்கள், ஆத்துமாக்களை கொள்ளையிடுகிறார்கள். 3வது நபர், 2 நபரால தேசம் ஓட்டையாயிடுச்சு. 3வது ஒரு நபர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபுக்கள். இப்போ இன்னைக்கு இருக்கிறதான சபைகளில மூப்பர்கள், அன்னைக்கு ஆங்கில வேதாகமத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா எல்டர் அப்படின்னு இருக்கு, மூப்பர்களுக்கு எல்டர்னு இருக்கு. இப்போ இறை கவுகிறதை போல பிரபுக்கள் என்ன செய்யறாங்கன்னா கவுகிறார்களாம். இவங்க சபையில் என்ன பண்றாங்க பார்த்தீங்க அப்படின்னா, சபையில் பாட்டு புக்கு விற்கிறதும், கேசட் போடுறதும், காலாண்டர் விற்கிறதும், ஏராளமான இந்த கிறிஸ்துவ அட்டைன்னு சொல்லிட்டு போட்டுக்கிறதுக்கும் சபைக்குள்ள வியாபாரம் பண்ணுகிறார்கள். சபைக்கு ஒரு இன்கம் வருமே, உங்களுக்கு நூதனமா தோணும், உங்களுடைய மனசுல எல்லாம் நூதனமா தோணும். என்ன நூதனம் தெரியுமா? இதை விற்று மிஷினரிகளுக்கு கொடுக்கலாம், 4 ஊழியங்களுக்கு கொடுக்கலாம், சபைகளை கட்டி கொடுக்கலாம், பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். என்ன தப்பு? உன்னை யாரையா சபைக்குள்ள வச்சு வியாபாரம் பண்ண சொன்னது? உன்னை யாரையா வியாபாரத்தில் இதெல்லாம் போடு, இதெல்லாம் செய்யணும் யாரையா சொல்லி கொடுத்தது?
அப்போது இன்றைக்கி நாம் என்ன செய்கிறது இல்லை அப்படின்னா கவனமாய் கவனிக்கிறது இல்லை. எதை என்று சொன்னால், இறை கவுகிற ஓநாய்க்களை போல பிரபுக்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கி இறை கவுகிறதை போல ஓநாய்க்கள் இன்றைக்கி பிரபுக்கள் கவ்விக்கொண்டே இருக்கிறார்கள். அப்போது இன்றைக்கி அதிகமாக சபைகளில் பிரபுக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஓநாய்க்கள் கவ்விக்கொண்டே இருக்கு. சபையில் வந்து பாட்டு புக்கு சொன்னாங்களா? பிரிண்ட் போட்டு கொடுக்க சொன்னாங்களா? 100 ரூபா பொருளை 150 ரூபா விற்க சொன்னாங்களா? 150 ரூபா பொருள் போட்டு வாங்கு, 200 ரூபா வாங்கு, சபைக்குள்ளே எல்லாம் செய்ய சொன்னாரா? அநியாயம். ஒரு வசனம் போடு, அநியாயம், ஏமாத்துறானுங்க, திருடுறானுங்க. ஒரு வசனம் போடு, ஒருத்தர் 100 ரூபான்னா அதே வசனம் போடு இன்னொரு இடத்துல கேட்டாக்க 150 ரூபாங்கிறார். எப்படி இது? வசனத்தை வச்சே ஏமாத்துற கூட்டம், திருடிக்கொண்டே இருக்கிற அந்த கூட்டம். உங்களால தான் என் தேசம் ஓட்டையா மாறிச்சு. இதை அடைக்கிறதுக்கு ஒருத்தனை தான் கேட்டார், இதெல்லாம் மாத்துறதுக்கு ஒருத்தனை கேட்டார். ஒருத்தனை கூப்பிடுறாரு, வான்னு கூப்பிடுறாரு. திறப்புல நிக்கிறதுக்கு வான்னு கூப்பிடுறாரு. நானே திருடுறேனே, நான் எப்படி திறப்புல போய் நிற்பேன்? நானே ஏமாத்துறேனே, நான் எப்படி போய் நிற்பேன்? நானே அநியாயம் பண்றேனே, நான் எப்படி போய் நிற்பேன்? நிக்க மாட்டேனே, நிக்க முடியாது, கேட்க மாட்டாரேன். அப்போ இன்னைக்கு அநியாயங்களும் அக்கிரமங்களும் ஏராளமாய் நடந்து கொண்டு இருக்கிறது சபைக்குள்ள. இன்னும் ஏராளமா பிரபுக்கள், இந்த மூப்பர்கள் சபைக்குள்ள பண்றது என்னென்ன எரிச்சலோடையும் கோபத்தோடையும் அநியாயம், சண்டை, அடிச்சுக்கிறது பணத்துக்காக, போஸ்டிங்காக. நான் செக்ரட்டரியா இருப்பேன், நான் ட்ரெஷரரா இருப்பேன், எனக்கு இது வேணும் அது வேணும், நான் தான் செய்வேன், நான் தான் பண்ணுவேன். சபைக்குள்ள அநியாயம் அக்கிரமம் பண்ணிக்கின்னு இருக்கிறீங்க. பெருசா கொட்டை எழுத்துல போட்டுக்கிறீங்க, தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்புல நிக்க, வாலிபனே, வாலிப சகோதரியே, பெண்ணே, நீ வா. அநியாயம் அக்கிரமம் நடந்துக்கின்னு இருக்குது. இதுல வேற தேசத்தை அழிக்காதபடி திறப்புல வா, திறப்புல வந்து நில்லுன்னு போடு. எப்படியா தேவன் எழுப்புதலை கொண்டு வருவாரு? எப்படியா தேவன் அதிசயம் அற்புதம் செய்ய முடியும்? தேசத்துல பூகம்பம் வருது, சுனாமி வருது, கடல் பொங்குது, நிலநடுக்கம் உருவாகுது. யாரால? உங்களால தான் ஆகுது, உங்களால தான் ஆகுது. தீர்க்கதரிசிகளையும் ஆசாரியர்களையும் பிரபுக்களையும் சபைக்குள்ள வச்சுக்கணும் ஆட்டம் பாட்டம் கொமாலம் போட்டுக்கணும் உக்காந்து நிற்கிற உங்களால தான் இன்னைக்கு சபைகளெல்லாம் சீரழிஞ்சு போய் கிடக்குது, சீரழிஞ்சு போய் கிடக்குது. இதுல வேற மிஷினரிகள் வந்து நின்றுக்கின்னு வா வான்னு. இதை முதல்ல சரி பண்ணாம நான் போய் நின்று என்ன பிரயோஜனம்? யாரால? இவனுங்களால ஓட்டையாகி போச்சு. இதை சீர்படுத்துறதை விட்டுவிட்டு நான் வந்து வடநாட்டுக்கு சைடுக்கு போவேன், நான் வந்து மிஷினரியா போறேன், நான் வந்து இப்படி போறேன் அப்படி போறேன்னு என்ன பிரயோஜனன்றது எனக்கு புரியல. இப்போ இந்த 3 விஷயத்தினாலதான் தேசம் ஓட்டையாயிருச்சு. சரிங்களா? இப்போ அடுத்தது சரி செய்யக்கூடிய விஷயம். திறப்புல நின்று 2 பேர் ஜெபிக்கிறாங்க. நான் அதிகமான பேரை நான் எனக்கு காமிக்கிறதுக்கு நேரம் இல்லை. திறப்புல நிக்கிறதுக்கு 2 பேர். அது 2 பேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 பேர் நின்று எப்படி கேட்குறாங்க, எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறத பாருங்க. இன்னைக்கு அப்படி பேசுகிறோமா? திறப்புல நிற்கிறதுக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாரு, இருபாடு சாஷ்டாங்கமாக படுத்திக்கின்னு ஓன்னு அழுது ஒப்பாரி வைக்கிறாரு. இவரே அநியாய அக்கிரமம் பண்ணுவார், இவரே சாஷ்டாங்கமாக விழுந்துக்கின்னு உக்காந்துக்கின்னு ஓ ஆண்டவரே ஆண்டவரே. சத்தியத்தை பேசுறதுக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறதுக்கெல்லாம் யாரும் கூப்பிட மாட்டாங்க, யாரும் அழைக்கலாம் மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் கடுமையாக பேசணும்னா யாரும் கூப்பிட மாட்டாங்க. ஆனால் ஓன்னு டிவிக்கு முன்னாடி, சேனலுக்கு முன்னாடி, மனித மக்களுக்கு முன்னாடி ஓன்னு அழுகிறதும் புலம்புறதும் இவங்கள தான் மக்களுக்கு ரொம்ப வேற பிடிக்குது. இருக்கட்டும், ஒரு நாள் நீதி உள்ள நியாயாதிபதி சிங்காசனத்துக்கு முன்பதாக, கிறிஸ்துவின் சிங்காசனத்துக்கு முன்பதாக எல்லாரும் வெளிப்பட வேண்டும். ரைட். இப்போ திறப்புல நிற்கிறதுக்கு முக்கியமாக ஒரு கவனிக்கணும். திறப்புல நிற்கிறதுக்கு ஒரு மனிதரை பார்க்கலாம். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் ஒருத்தர் திறப்புல போய் நிற்கிறாரு. எப்படி நிற்கிறாரு பாருங்க, என்னோட கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் அதில் சொல்லப்பட்டிருக்கிற 22வது வசனத்திலிருந்து பாருங்க. திறப்புல போய் நிற்கிற ஒரு நீதிமானை பற்றி ஒரு நீதிமான் ஒரு நீதிமானுக்காக பேசுகிறார், பரிந்து பேசுகிறார். எப்படி பேசுகிறார்? இதல்லவா திறப்புல நின்று மன்றாடுறது. இவரல்லவா தன்னுடைய சகோதரனுடைய மகனுக்காக திறப்புல நின்று மன்றாடுறாரு. எப்படி பரிந்து பேசுறாரு? இவர் உக்காந்திக்கணும், கூப்பிட உக்காந்திக்கணும், ஓன் அழுகுறாரு, வாங்க ஜெபிக்கலாம், வாங்க ஜெபிக்கலாம், தேசத்தை அழிக்காதபடிக்கு அழிக்க. என்னங்க இதெல்லாம் புரியலங்க. இந்த மாதிரி மாயமான ஜாலம் எல்லாம் பார்க்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி சத்தியத்தை கேட்கறதுக்கு ஒருத்தரும் கிடையாது. அவர் எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டு இருந்தான். பின்னும் கர்த்தருக்காக முன்னாடி நின்றுகிட்டே இருக்கிறார்.
கேட்கிறார் அவர். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து, துன்மார்க்கனோடு நீதிமானை அழிப்பீரோ? தன் மகன், சகோதரனுடைய மகன் நீதிமான் என்று யார் அறிந்தது அப்படின்னா ஆபிரகாம் அறிந்திருந்தார். அந்த நீதிமானுக்காக இந்த விசுவாசம் உள்ளதான வீரன் தேவனுக்கு முன்னாடி போய் நிற்கிறார். இன்னைக்கு நம்ம நிற்க முடியுதா? இன்னைக்கு ஊழியருக்கு டைமே இல்லை. எதுக்கு? இந்த மாதிரி நின்று மன்றாடுறதுக்கு டைமே கிடையாது. அங்கே போகணும், இங்கே போகணும், இங்கே செய்யணும், அதை செய்யணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். விசுவாசிகளுக்கும் டைம் கிடையாது. எனக்கு வேறு வேலை, லீவு கிடையாது பாஸ்டர், என்ன பாஸ்டர் பண்ணுறது, வர முடியாது பாஸ்டர், நீங்கள் பார்த்துங்க பாஸ்டர். இயேசுவே ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களோடு இருந்து பேசட்டும். அடுத்தது பாருங்க, அந்த நீதிமானை அழிப்பீரோ, துன்மார்க்கனோடு சேர்ந்து நீதிமானை அழிப்பீரோ. மறுபடியும் பேசுறாரு. மறுபடியும் 24 பாருங்க. பட்டணத்துக்குள்ளே ஒரு வேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ? 50 இருந்தா ஒருவேளை இந்த நீதிமானாகிய லோத்து போய் லோத்து நிமித்தமா அந்த பட்டணத்துல சோதோம்ல இருக்கிற ஒரு 50 பேர் நீதிமானா ஆகியிருப்பானே, அந்த 50 பேரையும் நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, அழிச்சிருவீங்களா ஆண்டவரே? மன்றாடுறாரு. மன்றாடி கேட்கிறாரு. மறுபடியும் கேட்கிறாரு. மறுபடியும் அந்த சோதோமை நோக்கி கேட்கிறாரு. ஒருவேளை 40, 30, மறுபடியும் சொல்ல, ஆண்டவரே உமக்கு கோபம் வராது இருக்கட்டும், கடைசியா பேசுறேன். இவங்க ஒரு ஜபத்தில் பேசிக்குவாங்க அப்படின்னா, தூளும் சாம்பலும் அடியேன்னு பேசுகிறேன். ஏன்னா அவரு சொல்லலாம், இவரு சொல்றாரு தூளும் சாம்பலும். அவர் சொல்றாரு பாருங்க, பேச துணியினை கோபம் வராமல் இருக்கட்டும் ஆண்டவருக்கு. ஒருவேளை 10 நீதிமான்கள் இருந்திருந்தா, 10 நீதிமானை நிமித்தமும் அந்த பட்டணத்தை நான் அழிக்க மாட்டேன். இன்னைக்கு நியூஸ் நாம கேட்கிறோமே, பூமி அதிர்ச்சி உண்டானுச்சுன்னு, அந்த பட்டணத்துல நீதிமான்கள் இருந்தாங்களா? சொல்லுங்க. நம்ம தேசத்துல ஒரு சில இடங்களில் வடநாடு சைடில் சண்டை நடந்துச்சு. ஒரு இனத்துக்கும் இன்னொரு இனத்துக்கும் சண்டை நடந்துச்சு. அங்கே ஜெபிக்கிறவங்க இருந்திருப்பாங்களே, ஊழியம் செய்கிறவர்கள் இருந்திருப்பார்களே. தேவன் அதை அனுமதித்திருக்க மாட்டாரே. இந்த வசனத்தின் பிரகாரம் 50 பேர் இருந்திருந்தால் அந்த நீதிமான்களை அழிக்க விட்டுருப்பாரா? சில நேரங்களில் சில சம்பவங்கள் தேவன் நடத்துகிற விதங்கள் வித்தியாசமாக இருக்கும், புரிந்து கொள்வது கஷ்டம். இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, இங்கே நடந்தது போல், சோதம் நடந்தது போல் வடநாடு சைடு ஒரு ஊரில் நடந்துச்சு இல்லையா? அந்த ஊரில் நடந்தது 50 பேர். ஒருவேளை 50 பேர் இருந்திருந்தால் அந்த பட்டணங்களில் மனிதர்கள் அழிந்திருக்க மாட்டாங்களே, பூகம்பம் வந்திருக்காது, தேவன் அனுமதிச்சிருக்க மாட்டாங்களே. ஏன்னா அந்த மனித நீதிமானோடு இவர்கள் சேர்ந்து அழிந்து போய் விடுவார்களே என்று நினைத்து அழிக்காமல் இருந்திருப்பாரு. யோசித்து பாருங்க. எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்குது. கடைசியா இன்னொரு மனிதர் திறப்புல நிக்கிறத பாருங்க. சங்கீதம் 106வது சங்கீதம் 23வது வசனத்தை பாருங்க. ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரகத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான். 2வது நபர் மோசே. திறப்பின் வாயில போய் நின்று, ஆண்டவர் இந்த ஜனங்களை அழிக்காதீங்க, எகிப்திலிருந்து கொண்டு வரும்போது முரட்டு ஜனங்க தான், வணங்காத கழுத்து உள்ள ஜனங்க தான், திரும்பி திரும்பி விக்கிரகத்தை தான், பிசாசுகளை தான் வழிபடுறதுக்கு அந்த மனசு திரும்ப 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 தேடுது. அப்போ திரும்ப திரும்ப தேடுற மனிதர்களுக்காக போயிட்டு திறப்புல நிற்கிறார். திறப்புல நின்று, ஆண்டவர் இந்த ஜனத்தை அழிப்பீரானா, என் பேரை உங்க புஸ்தகத்துல இருந்து கிறுக்கி போட்டுருங்க ஆண்டவர், டெய்லி போடா, அந்த ஜனங்களை நான் பார்த்துக்கிறேன். இப்படி அல்லவா திறப்புல நின்று ஒரு ஆளையும் அந்த பட்டணங்களை காப்பாற்றினாங்க. எசேக்கியேலுக்கு போன உடனே தான் தெரியுது, கொள்ளையடிக்கிற கூட்டம் வந்துருச்சு சபைக்குள்ள, அநியாயங்களும் அக்கிரமங்களும் நடக்கக்கூடிய சம்பவங்கள் நடக்குது. இப்படி ஏராளமானதை வேதத்தில் சொல்லப்பட வேண்டும் என்று சொன்னால் ஏராளமானதை நடந்து கொண்டிருக்கிறது. மிகவும் வேதனையாக உள்ளது. திறப்புல நிற்கிறதுக்கு ஒருவன், திறப்புல நிற்கிறதுக்கு ஒருவன். இவங்க 3 பேரும் ஓட்டையாக்கிட்டாங்க. இந்த ஓட்டையை அடைப்பதற்கு மீண்டும் திறப்புல நிற்கிறதுக்கு ஒருவன் தேவைப்படுகிறான். அது எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் தான் சிந்திக்க வேண்டும். நீங்கள் தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். யோசித்து பாருங்க. திறப்புல நிற்கிறதை பற்றி
தேசத்தை அழிக்காதபடி திறப்புல நிற்க சுவரை அடைக்கத்தக்க ஒரே ஒருவன். அந்த ஒருவன் இவைகள் எல்லாவற்றிலும் சீர்படுத்திட்டு கர்த்தருக்கு முன்னாடி போய் நின்னா தேவன் அந்த தேசத்தையும் அந்த மனிதர்களை காப்பாற்ற சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எனவே அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் மறந்து விடாதீர்கள். எதை? தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்புல நிற்கத்தக்க ஒரு மனிதனை தேடுகிற ஒரு மனிதனை கர்த்தர் தேடுகிறார். அந்த மனிதன் நீங்களா இருக்கட்டும், அந்த மனுஷி நீங்களா இருக்கட்டும். சும்மா ஒரு பெரிய பேனர் அடித்து போட்டு உக்காந்திங்கன்னு இந்த ஆகஸ்ட் 15 ஜனவரி 26 வந்து உக்காந்திங்கன்னு கூவி கூவி சபையில் அழிக்கிறாங்க, கூப்பிட்றாங்க பாருங்க. இதை முதல்ல சபையில் சரி பண்ணல. பேனர் அடித்து ஒட்டிக்கின்னு நீ வா நீ வா நீ வான்னு கூப்பிட்றதுல எந்த விதமான ஒன்றுமே இல்லைங்க, ஒன்றுமே இல்லை. எனவே அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த தேசத்தை அழிக்காதபடிக்கு சுவரையில் நிற்கத்தக்க ஒருவனை தேடுகிறார், ஒருவனை தேடுகிறார். அந்த ஒருவன் நீங்களாக இருக்கட்டும். மாற்றுங்கள், கேள்வி கேளுங்கள், சபையில் பிரசங்கிக்கிற பிரசங்கியாரை கேளுங்கள். இது சரியான முறையில் பிரசங்கிக்கிறாரா என்பதை கவனியுங்கள். இது கடைசி காலம், அப்பவே கடைசி காலம். இது கடைசி காலம்னு சொல்றதா அல்லது இயேசு நம்ம மகாராஜா இயேசு கிறிஸ்து வரப்போகிற நேரங்களில் இருக்கிறோமாங்கிறது தெரியல. ஆக மொத்தத்தில் அவர் வரப்போகிறது உறுதி. நாம் மாறுவோம், தேசத்தை மாற்றுவோம், சபைக்குள் நடக்கிற அருவருப்புகளை மாற்றுவோம். கர்த்தர் உங்கள் நடுவில் பெரிய காரியங்களை செய்வாராக. ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்க ஒருவனை தேடுகிறீர். அந்த ஒருவன் கேட்கிற அல்லது பார்க்கிற எங்களில் யாராவது ஒருவரை எழுப்பி பயன்படுத்துங்க. இப்படிப்பட்ட சத்தியங்கள் அநேகருக்கு சென்றடைய உதவி செய்யுங்க. நம்மளுடைய யூடியூப் சேனல்லையும் இதே செய்தியை நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுகிறோம். சத்தியத்தின் சத்தம் ஊழியத்தை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்லேயும் இருக்கிறது, யூடியூப்லேயும் இருக்குது. நீங்கள் கவனமாக கவனிங்க. உங்களுக்கு மீண்டும் ஏதாகிலும் சந்தேகங்கள் இருக்குமானால் வேதத்தை குறித்து திரையில் தெரிகிற நம்பருக்கு என்னோட தொடர்பு கொள்ளுங்கள். இந்த சத்தியத்தின் சத்தம் ஊழியம் தொடர்ந்து நடைபெற ஜெபிங்க. நிறைய ரகசியங்கள் வெளியே பரிசுத்த ஆவியானவர் கொடுத்து நிறைய ரகசியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள எனக்கு வழிகளை வாசல்களை கர்த்தர் திறந்து தர எனக்காக ஜெபிங்க. கர்த்தர் நிறைய ரகசியங்களை கற்றுத்தர வேண்டும். மீண்டும் வேறொரு சத்தியங்களோடு உங்களை சந்திக்க வருகிறேன். கர்த்தர் உங்களோடு இருந்து சத்திய ஆவியானவர் உங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.